எனது பணிவான வணக்கம். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட விடயம் அன்பே சிவம், மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். பாலும் தெளி தேரும் பாகும் பெருப்புமிவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. அன்பும் சிவம் இரண்டென்பர் அறிவுலர், அன்பே சிவமாவது யாரும் அறிகளர். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பது திருமூலர் திருமந்திரத்தில் நாம் அறிகின்றோம். எனவே எங்கள் சைவ சமயத்தில் முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமான் வேறு, அன்பு என்பது வேறு என நாம் பிரித்து பாராட்ட முடியாது. இந்த இடத்தில் நான் ஒன்றை சுட்டி காட்ட விரும்புகின்றேன். சிறுமியாகிய என்னுடைய அறிவுக்கு எத்திய வரையில் முன்னொரு காலத்தில் சிவபெருமான் தாய்ப்பந்தியாக வந்து பால் கொடுத்ததை அன்புக்கு லக்கணமாக எங்கள் இறைவன் விளங்குகின்றான். இது மட்டுமில்லாமல் பல்லாயிரக்கணக்கான சந்தர்ப்பங்களில் சிவபெருமான் தோன்றி அவ்வப்போது அன்பினை வெளிப்படுத்துகின்றான் என்பதனை வேத வாயிலாகவும் புராணங்கள் வாயிலாகவும் நாம் அறிகின்றோம். அன்பும் மரணமும் இணைந்திருப்பது சிறந்த வாழ்க்கையாகும். அன்பு என்பது அனைத்து விடயங்களையும் சாதிக்கக்கூடிய சிறந்த ஆயுதமாகும். அன்புக்கு முண்டோ அடைக்கின்றார் என்கின்றார் வள்ளுவர். ஆமாம், அன்பை ஒருவராலும் அளவு போட்டு மூடி வைக்க முடியாது. புறாவின் மீது கொண்ட அன்பினால் தன் தசிய வெற்றி தராசிரித்தான் சிவி மன்னன். சிவமன்பு மயமானது, எல்லை இல்லாதது, அன்பை சொரிந்து கொண்டு எமக்கு துணியாக நிற்கும் அப்பரம்பொருளியே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே என்கின்றார் மணிவாசர். அன்பு நிறைந்த உள்ளமே ஆண்டன் வாழும் இல்லம் என்பது தெளிவாகின்றது. தம்மை கல்லால் அடித்தனுக்கும் காலால் உதைத்தனுக்கும் கருணை காட்டிய சிவபெருமான் அன்பு வடிவானார். கருணாமூர்த்தி அப்பெருமானை வணங்கி அன்பினால் அகிலம் அளப்போம் என்று கூறி இதுவரை நேரம் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விரைந்தேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது தினமும் ஆன்மீக சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கின்ற திருவாளர் சண்முகவேல் ஐயா அவர்களுக்கு இன்றைய உபயோகார சார்பாக குருக்கள் ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார். இன்னும் ஒரு அறிவித்தல், ஒரு சிறுமி பேச இருக்கின்றார். புவனேஸ்வர் ராஜா கிருஷ்ணிகா. இங்கு அருள்பாலித்திருக்கும் முருகப்பெருமான்
எம்பெருமானை முதலில் வணங்கி குருக்கள் ஐயா அவர்களை முதலில் வணங்கி இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் நற்சிந்தனை. நாம் சமூகத்தில் சேர்ந்து வாழும் பொழுது பல்வேறு பிரச்சனைகள் எழுகின்றன. இவற்றை எதிர்கொள்வதற்கு ஒவ்வொருவரும் நல்ல சிந்தனை உடையவராய் இருத்தல் வேண்டும். ஒருவருடைய நற்செயல் பிறர்க்கு நல்லவனவாகவும் தீய செயல்கள் பிறர்க்கு துன்பம் தருவனவாகவும் அமைகின்றன. எனவே சமூகத்தில் நல்லவர்களாய் வாழ்வது எவ்வாறு, இதற்காக செய்ய வேண்டியவை யாவை என்பது பற்றி சிந்திப்பதே நற்சிந்தனை ஆகும். எங்கும் இருக்கின்ற எல்லாம் அறிகின்ற நம்மீது அன்புள்ள நம்மை காக்கின்ற கடவுளை நாம் மனதில் தியானிக்க வேண்டும். இது நம் கடமை. இத்தகைய தியானத்தால் மாசற்ற மனதை பெற முடியும். நல்ல சிந்தனைகளே நல்ல செயல்கள் உருவாவதற்கு அடித்தளமாக அமையும். எவ்வுயிர்க்கும் தீங்கு செய்தல் ஆகாது என்று கற்கின்றோம். அப்படி கற்கும் பொழுது நம் மனதில் சிறிதனவாவது நற்சிந்தனை உருவாக வேண்டும். அப்பொழுது தீய சிந்தனைகளை தவிர்க்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்பொழுது சமூகச் சூழல் நன்றாக அமையும் போது பிள்ளைகளிடம் நற்பண்புகள் நல்ல பழக்க வழக்கங்கள் உருவாகின்றன. நமது வாழ்விற்கு வழிகாட்டியாக இருக்கும் பெரியோர்களிடம் கீழ்ப்பணிவு, அடக்கம், பயபக்தி போன்றவர்களாக இருத்தல் வேண்டும். சான்றோர் என்போர் அறிவிலும் சால்பிலும் சிறந்தவர்கள். அவருடன் சேர்ந்து பழகும் போது நமக்கு நற்பண்புகளை பின்பற்ற வாய்ப்பு ஏற்படும். சான்றோர்களைப் போன்றே நல்லவர்களையும் நண்பர்களாக கொள்ள வேண்டும். யோகர் சுவாமிகள் கூறிய சில நற்சிந்தனைகளை இங்கு நோக்குவது பொருத்தமானது. நமக்கு உயிருக்கு உயிராய் இருப்பவர் கடவுள். நாம் இறைவனை நம்ப வேண்டும். அவர் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கின்றார். நம் செயல்கள் எல்லாமே இறைவனின் முன்னிலையில் நடைபெறுகின்றன. அவர் அறியாமல் நல்லதோ கெட்டதோ எதுவும் நாம் செய்தல் இயலாது. எனவே நாம் தரும நெறியில் இருந்து விலகுதல் ஆகாது. குரங்கு போல நம் மனம் கூத்தாறுகின்றது. அதனை நிறுத்துவதற்கு நாம் தினமும் சிவத்தியானம் செய்து வேண்டும். போதனையிலும் சாதனை சிறந்தது. ஒழுக்கம் உயிரினும் சிறந்தது. மேற்கூறிய அறிவுரைகளை நாம் ஏற்று அதனை கடைப்பிடித்து ஒழுகினால் நமக்கு நற்சிந்தனை செய்யும் மனப்பாங்கு தானாகவே கைகூடும் என்று கூறி இதுவரை எனது பேச்சு கேட்ட உங்கள் அனைவருக்கும் இச்சந்தர்ப்பத்தை வழங்கிய ஆலய நிர்வாகத்தினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன். பல செய்திகளை சொல்ல முடியாது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நேரம் அப்படி. சுந்தரரை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலையிலே கொஞ்சம் சொன்னேன். திருத்தொண்ட தொகையை அவர் எவ்வாறு பாடினார். திருத்தொண்ட தொகை என்பது சைவ சமயத்துக்கு எவ்வளவு முக்கியம், அதுதான் நம்முடைய சைவ வரலாற்றுக்கு அடிப்படை என்பதையெல்லாம் காலையிலே நான் சொன்னேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவையாரோடு சேர்ந்து வாழ்கிறார். அந்த வாழ்க்கையை சேக்கிழார் எப்படி சொல்லுகிறார் என்றால், கணவன் மனைவியாக 2 பேரும் சேர்ந்து வாழுகிற இன்பம் தேடுகிற வாழ்க்கை என்று சொல்லவில்லை. யோகம் பயின்றார்னு சொல்ல. அவரோடு சேர்ந்து வாழ்வதை ஒரு யோக நிலையாக கொண்டார் என்று சொல்லுகிறார். ஏன்னு கேட்டா, இதிலேயே ஆழ்ந்து போய்
இந்த வாழ்க்கையே வாழ்ந்து விட வேண்டும் என்ற நினைப்பு அவருக்கு இல்லை. இதை விட்டு எப்போ போகலாம்ங்கிற நினைவில் இருக்கிறார். ஆகையினாலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால் யோக வாழ்க்கை என்று சொன்னார். அதனால்தான் சரியை கிரியை யோகம் இவருடைய வாழ்க்கை என்று நாம் பார்த்தோம். இப்போ அந்த யோகம் பயின்றார்னு சொல்றதுக்கு நம்ம என்ன ஒரு விளக்கம் சொல்லலாம்? அவங்களோட சேர்ந்துதான் வாழ்றார், ஆனா அப்படியே மூழ்கி இல்லை. எப்படி இருக்கிறார்? பின்ன அந்த குழந்தை பேசுற போது ரொம்ப அருமையா சொன்னிச்சு, அன்பும் சிவமும் இரண்டு என்ப அறிவில்லார். அறிவு இல்லாதவங்க தான் அது ரெண்டையும் வேற வேறன்னு சொல்லுவாங்களாம். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாவரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திரு. இது திருமந்திரம். அந்த திருமந்திரத்தை ரொம்ப அழகா, அன்பு வேற அல்ல சிவம் வேற அல்ல, ரெண்டும் ஒன்று. அன்பே சிவம். நாம் சாதாரணமாக எழுதுவோம் அன்பே சிவம்னு சொல்லுவோம். இந்த அன்புதான் வாழ்க்கையை வாழ வைப்பது. அன்பின் வழியது உயிர்நிலை. திருவள்ளுவர் சொல்றார். உயிர் வாழ்றோம் நம்பங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, மற்றவங்க கிட்ட அன்பா இருக்கிறது, பிறரிடம் அன்பாக இருப்பது. இங்க எந்த வகையில் அன்பு செலுத்தலாம்? அன்புன்னு ஒன்று இருக்கு, அருள்னு ஒன்று இருக்கு. அருள் என்னும் அன்பு ஈன் குழவிம்பார் திருவள்ளுவர். அருள் என்பது அன்பு பெற்ற குழந்தை. அன்பு தாய், அருள் அதனுடைய குழந்தை. அன்புனா என்ன? நம்ம மனைவி, நம்ம மக்கள், நம்ம அப்பா, நம்ம அம்மா எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துறோம், அது அன்பு. நம்மோடு தொடர்பு உடையவர்களிடத்திலே செலுத்துவது அன்பு. நம்மோடு தொடர்பு இல்லாதவர்களிடத்திலேயும் செலுத்தினால் அது அருள். யாரோ ஒருத்தர் வர்றார், கஷ்டம்னு சொல்றார், அவருக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, அவருக்கு ஒரு ரூபா நான் கொடுத்தேன்னா அது அருள். இறைவன் நம்மிடம் செலுத்துவது அருள். அவன் உயர்ந்தவன், நாம் தாழ்ந்தவர்கள், நமக்கு அவன் செலுத்துகிற அந்த அன்பை அருள் என்று சொல்லுவோம். இறைவன் அருள் பாலிக்க வேண்டும் என்று சொல்லுவோம். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்ந்த வாழ்க்கையை எப்படி சொல்லலாம்? ஒரு சின்ன வரலாறு சொல்லி அதோடு நான் என்னுடைய பேச்சையே முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரம் இல்லை. ஒரு ராஜாவுக்கு ஆட்சியின் மீது விரக்தி உண்டாயிடுச்சு. வேணாண்டா இந்த வாழ்க்கை, ஆட்சியும் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், போ. அது மாதிரி இப்போ உள்ளவங்க எல்லாம் நினைக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் ஒருத்தன் நினைச்சிருக்கான், ஆட்சி வேண்டாம், நான் போறேன், காட்டுக்கு போய் தபம் பண்றேன்னு கிளம்புறான். மந்திரி சொன்னான், ராஜா நீங்க அரண்மனையில் இருந்திருக்கீங்க, சகல சௌபாகியங்களையும் அனுபவிச்சிருக்கீங்க, இதை விட்டுட்டு காட்டுக்கு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கஷ்டத்தை படணுங்கிறதுக்காக தான்டா நான் போறேன், நீ கவலைப்படாத, நீ எல்லாம் இருந்து ஆட்சியை நடத்து, நான் போய் தவம் பண்ண போறேன். அந்த மந்திரி என்ன பண்ணான், தங்கத்தில் ஒரு கமண்டலம் செஞ்சு, இந்த கமண்டலம்ங்கிறது இந்த கூஜா மாரி துறவிகள்லாம் கையில் ஒன்று வச்சிருப்பாங்க, தங்கத்தில் செஞ்சு அவர் கையில் கொடுத்து, இதை நீங்கள் வச்சுங்கன்னா. மன்னன் சொன்னான், ஏண்டா நான் அரண்மனையே விட்டுட்டு போகிறேன், நீ தங்கத்தில் ஒன்று செஞ்சு கொடுக்குறியே, இது தேவையா? இல்லை மகாராஜா, போகிறீங்க, ரொம்ப உங்களுக்கு பசி தாங்கலை, இன்னும் இதில் கொஞ்சம் உடச்சி விற்றீங்கன்னா 2 வேளை சாப்பிட்லாம், நீங்கள் கஷ்டப்படாமல் இருப்பீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் தெம்பாக இருப்போம், அதனால் இதை வச்சுங்க. சரி சரி கொடுறான்னு வாங்கிட்டு போயிட்டார். காட்டில் தவம் பண்ணுறார். தவம் பண்ணால் அங்கே ரொம்ப காலமாக தவம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கான், பரம்பரையா.
அவனுலாம் இவரை பார்க்குறான். ராஜாவாக இருந்தாராம், துறவி ஆயிட்டாராம், ராஜத்துறவி. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். இந்த தங்க கமண்டலத்தை விட முடியலையா? எல்லாரும் பேசிக்கிறான். மற்ற சாமியார்லாம் தங்கத்தை விட முடியலையே இவருக்கு. ஏன்னா இவன் தங்கம் வச்சிருக்கிறத பார்த்தா அவனுக்கு பொறுத்துக்க முடியல. தங்கம் வச்சிருக்காரு தங்கம் அப்படிங்கிறான். அட ஒருத்தன் வந்தான், இவ்வளவு ஆசையை விட்டுட்டு வந்தேங்கிறீங்களே, தங்கத்து மேல உள்ள ஆசையை நீங்க விடலையா? பெண்ணாசையை விட்டீங்க, பொருளாசையை, இந்த பொண்ணாசையை விட முடியலையா அப்படின்னா எல்லாரும் பேசிட்டு இருந்தான். ஒருத்தன் என்ன பண்ணா, இவரை கேட்டு கொடுவோம். அவன் தாங்கல, இவர் தங்கத்தை எடுத்துட்டு போறதை பார்க்க பார்க்க அவனுக்கு வயிறு எரியுது. போய் இன்னைக்கு அவரை கேட்டுருவோண்டான்ட்டு வர்றான். அந்த சாமியார் எப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிழிஞ்ச துண்டு போட்டிருக்கான் மேல. அதுல எவ்வளவு ஓட்டை இருக்குன்னா ஒரு 100 ஓட்டை இருக்கு. இப்படி மடிச்சா ஓட்டைக்கு ஓட்டை நேரா வருது. அந்த அளவுக்கு ஓட்டை கந்தல். அதை தான் மேலே போட்டிருக்கான். வந்தான், தங்க கமண்டலம் வச்சிருக்க ராஜத்துறவிகிட்ட வந்தான். வாங்க உட்காருங்க என்னார் அவர். கீழே உட்கார்ந்தான். உங்களை ஒன்று கேட்கறதுக்கு வந்திருக்கேன். என்ன கேட்கலாம்? பழம் ராத்திரி பறிச்சுக்கிட்டு வந்தது இருக்கு, ஒன்று சாப்பிட்றீங்களா? யோ, பழம் சாப்பிட்றதுலாம் அப்புறம் இருக்கட்டியா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லு. கேளுங்க. இவ்வளவு ஆசையையும் விட்டுட்டு வந்தியே, தங்கத்து மேல உள்ள ஆசையை உன்னால விட முடியலையா? கொய்யாப்பழம் சாப்பிட்றீங்களா? யோ, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லாம அது சாப்பிட்றியா இது சாப்பிட்றியான்னு கேட்குறேன். சும்மா சாப்பிடியா? மங்களம் இப்படி வெளியில போகலான்னு குடிசையை விட்டு வெளியில வந்துட்டாங்க. இப்படியே அழைச்சிட்டு போறார். குடிசையே பூட்டல, திறந்து கிடக்கு. இந்த சாமி துண்டு, கிழிஞ்ச துண்டு இருக்கு பாருங்க, 100 ஓட்டை, அதை மடிச்சு அப்படியே பத்திரமா கீழே வச்சிருக்காங்க. இவரு தங்க கமண்டலத்தை வச்சுட்டார். 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இந்த மலை அந்த மலை அந்த மலை. யோ, கேட்டதுக்கு பதில் சொல்லியான்னாம. என்னப்பா கேட்குற நீ? தங்க கமண்டலம் உனக்கு எதுக்கு? சாமியா இருக்கு, அதுக்கு எதுக்கியா உனக்கு அப்படின்னா. இந்த பாரியா, இப்ப இது என்ன பெரிய விஷயம், இதை கேட்குற நீ ஏன் இவ்வளவு தூரம் அழைச்சிட்டு வந்த? ஏன் வந்தா என்ன? உன்னோட குடிசைக்குள்ளே நான் துண்டை கட்டி வச்சிருக்கேன். அந்த துண்டு இல்லைன்னா ராத்திரி என்னால் தூங்க முடியாது. நீயோ குடிசையை பூட்டாம வந்திருக்கிற. அங்கேயே பதில் சொல்லலாம்ல நீ. ராஜா கேட்டான், ஏண்டா அதுக்குள்ளதானே நான் என்னுடைய தங்க கமண்டலத்தையும் வச்சிருக்கேன். உன் கிழிஞ்ச துண்டு எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்திலேயே தான் தங்க கமண்டலம் இருக்கு. நான் அதை பத்தி கவலைப்படாம வர்றேன், நீ கிழிஞ்ச துண்டை பத்தி கவலைப்படுற. நம்ம 2 பேருக்கு வித்தியாசம் தெரியுதான்னு கேட்டார். எதை வச்சிருக்கிறோங்கிறது முக்கியம் அல்ல, அதன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கோங்கிறத முக்கியம். இந்த கடிகாரம் இருக்கு, பரவாயில்ல இருக்கலாம். ஆனா இந்த கடிகாரம் இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லாத. அதுதான் தாமரை இலை தண்ணீர் போல வாழ்வதுன்னு சொன்னாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படி வாழ்ந்தார். பறவையாரோடு வாழ்ந்தது மட்டும் இல்லை, அங்க போனார் திருவொற்றியூர், அங்க போய் சங்கிலி நாச்சியாரோடையும் அதே போல வாழ்ந்தார். இவங்க 2 பேரோடையும் வாழணும், அதனால வாழ்ந்தார். அங்க வந்து வாழ்ந்த போது ஒரு சின்ன சம்பவம், அதை மட்டும் சொல்லிடுறேன். இவங்க 2 பேருக்கு கல்யாணம் வைக்கும்போது அந்த சங்கிலி நாச்சியார், நீ தான் முன்னாடியே பறவையை திருமணம் பண்ணியிருக்கியே, என்னை விட்டுட்டு போயிடுவியே ஐயான்னு கேட்டேன். நான் பிரிய மாட்டேன், பிரியேன் பிரியில் தரியேன். பிரிய மாட்டேன், பிரிஞ்சா உயிர் தரித்து வாழ மாட்டேன் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு தான் அந்த அம்மா கல்யாணம் பண்ணிச்சு. இப்போ இவருக்கு திருவாரூருக்கு போகணும்னு நினைப்பு வந்துட்டு வசந்தோற்சவம் பார்க்கணும்னு நினைக்கிறார். அப்படி அந்த எல்லையை தாண்டினார், பார்வை போயிடுச்சு. 2 கண் பார்வையும் போயிட்டு. நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம
சுந்தரமூர்த்தி நாயனார் யாரு? தம்பிரான் தோழர். சிவபெருமானுக்கு அவர் தோழர், நண்பர். ஆனா அவர் இந்த சொன்ன சொல்லை மீறினார் என்றவுடன் அவருக்கு உரிய தண்டனையாகிய பார்வை பறிபோவதுங்கிறது ஆயிடுச்சு. பேசுறார், ஐயா இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படி இப்படின்னு இவர் திட்டுறார் சிவபெருமான. நண்பர், ரெண்டு பேரும் நண்பர், அதனால அவங்க பேசிக்கிறாங்க. சரி ஒரு கைத்தடியாவது கொடுன்னு கேட்கிறார். ஏன் இந்த கைத்தடிய பக்கத்தில் 100 பேர் வர்றான் அடியார்கள், அவன்கிட்ட கேட்டா வெட்டிட்டு இருந்து கொடுக்க மாட்டான்? ஏன் கேட்கிறார்னா, நான் எதை கேட்டாலும் பெருமானிடம் கேட்பேனே தவிர வேறு யாரிடமும் கேட்க மாட்டேன், அது அவருடைய கொள்கை. இப்போ பார்வை இல்லாம தடுமாறிக்கிட்டு நடந்து போறார். காஞ்சிபுரம் வந்தார். காஞ்சிபுரத்தில் ரொம்ப மனம் உருகி கேட்டார். அங்கே அம்மையார் இருக்கிற இடம், காமாட்சி அம்மன் இருக்கிற இடம், சக்தி பீடம் அது. அங்கே வந்தார். வந்து கேட்ட உடனே இடது கண் பார்வை கிடைச்சது. அம்மை இடது பாகத்துக்குரியவள், ஆகையினால இடது கண் பார்வை கிடைத்தது. ஒரு கண் பார்வையோட திருவாரூருக்கு வர. நான் வேகமாக திருவாரூருக்கு வந்துட்டேன். இப்போ திருவாரூருக்கு வந்த உடனே கேட்கிறார், இன்னும் ஒரு கண்ணை கொடுங்கிறார். மீளா அடிமை உணவுக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி, ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால், வாழா அங்கு இருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போகிறேன். ஐயா வாழ்ந்துட்டு போ. நண்பன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்றார் சிவபெருமானுக்கு சுந்தரர் சொல்றார், நண்பர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் முகத்தை பார்த்தே அவனுடைய துன்பத்தை தெரிஞ்சுக்கணும், அவன் மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அடுத்தது முக வாட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லைன்னா சொன்னாலாவது தெரியணும். அது சொல்றாரு பாருங்க, மூளா தீப்போல் உள்ளே கனன்று, உள்ள தகதகதகன்னு எரியுது, ஒரு பார்வை இல்லையேன்னு தெரியுதா உனக்கு? தெரியல. முகத்தால் மிக வாடி, முக வாட்டமா இருக்கு, அதை பார்த்தாவது தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டியா? ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால், அதையும் தவிர வாயாலேயே சொல்லிட்டேன்டா என்ன வேணும்னு, அப்படியும் செய்ய மாட்டேங்கிறியே, திருவாரூரில் வாழ்ந்து போகிறேன். வாழ்ந்துட்டு போயா, நீ 3 கண்ணு வச்சிருக்கிற, என்கிட்ட இருந்த கண்ணையும் பிடிக்கிட்ட. உனக்கு 3 கண்ணு, எனக்கு இருந்தது 2 கண்ணு, அதுலேயும் 1 போட்டு 1 தான் இருக்கு, வாழ்ந்துட்டு போ. அப்புறம் அவர் கண்ணை கொடுத்துட்டார், கண்ணு வந்துருச்சு. அப்புறம் செய்த ஒரு முக்கியமான ஒரு பெரிய பணி, 2 பேரும் தோழர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம். இங்கே ஆள்களை விட்டு பார்வை வந்த உடனே அடியார்களை விட்டு பறவை நாச்சியார்கிட்ட சொல்ல சொன்னார், நான் இந்த வர்றேன்னு சொல்லுடா போய் அப்படின்னார். அவன் போய் பறவை நாச்சியார்கிட்ட சொன்னான், ஐயா வர்றாங்க, இங்கே வந்தால் உதவுலும்னு சொல்லுங்க. பறவை நாச்சியார் இங்கே வந்தா அவருக்கு நடக்க வேண்டிய பரிகாரம்லாம் நடக்கும்னு சொல்லிடு, உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லிடு, நான் சொன்னேன்னு சொல்லிடு. அங்கே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இங்கே வேற வர்றார போ அப்படின்னு. அவனெல்லாம் ஒடியாந்துட்டான் பயந்துக்கிட்டு. ஐயா அம்மா ரொம்ப கோபமாக இருக்காங்க, விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படியா? இப்போ மனைவி கிட்ட யாரை தூது அனுப்பலாம்? மனைவி கிட்ட போய் சொல்லணும்னா யாரை நம்ம தான் போய் சொல்லணும், இன்னும் ஒருத்தரை அனுப்ப முடியாது. வேணா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை யாராச்சும் சொல்லலாம். சில பேர் சொல்லுவான், சில பேர் சொல்ல மாட்டான், சில பேர் வம்பே அவன் தான் வளர்த்துருப்பான், அதனால வரமாட்டான். சரி, இவர் என்ன பண்ணார், எனக்கு உள்ள ஒரே ஆள் சிவபெருமான் தானே. ஆரூர் பெருமான் கிட்ட போனார், பெருமானே எனக்கு ஒரு உதவி செய்யணும்னார். என்னப்பா வேணும்? பறவை என்ன உள்ள விட மாட்டேங்கிறா, வீட்டுக்கு வராதேன்னு சொல்ற, நீ தான் போய் கொஞ்சம் சொல்லி என்னை வீட்டில் சேர்த்துக்க முடியாது சொல்லணும். ஆமாம், நான் சொன்னா கேட்பாளா? நீ சொன்னா கேட்பா, போ. சரிப்பா போகிறேன்.
திருவாரூருக்கு உள்ள பெரிய பெருமையே திருவாரூர் வீதிகளில் சிவபெருமான் தன்னுடைய தாமரை திருவடிகளால் நடந்து போனார். சேக்கிழார் சொல்றார், திருவாரூர் திரு வீதிகளில் பெருமானுடைய திருவடியினுடைய மனம் கமழ்கிறதுன்னு சொல்றார். ஏன்னா அவர் நடந்து போனார். எப்படி போனார்னா சிவாச்சாரியாரா போனார். கோயில் சிவாச்சாரியார் வேஷத்தில் சிவபெருமான் பறவையார் வீட்டுக்குள்ள போனார். நீ எங்கேயா இங்க வந்தேன்னா, நடு ராத்திரியில என் வீட்டுக்கு நீ வந்திருக்கியே, ஏன் வந்த? இல்ல, இந்த சுந்தரரை பத்தி சொல்ல. நீ யார்? நீ சிவாச்சாரியார், கோயில்ல பூஜை பண்ணியா? போ. என் வீட்டுக்கு நடு ராத்திரியில நீ வந்து சுந்தரனுக்காக பேசுவதற்கு நீ யார்? போயா வெளியில. சரிம்மா வரேன். போன உடனே பறவையார் நினைக்கிறாங்க, இந்த ஆள் நம்ம வீட்டுக்கு வந்ததே இல்லையே, இன்னைக்கு ஏன் வந்தான்? அப்ப இவன் வந்திருக்க மாட்டான், பெருமான் தான் வந்திருப்பான். பெருமான் தான் அந்த வேஷத்தில் வந்திருக்கார். நாம தப்பா அவரை விரட்டிட்டோமே அப்படின்னு வருந்திக்கிட்டு இருக்காங்க. இவர் நேரா போனார், சுந்தரத்தை போனார். நான் சொல்லிட்டப்பா, அந்த அம்மா கேட்க மாட்டேங்குது. அதுக்கு இவர் சொல்றாரு, நீ சரியா சொல்லியிருக்க மாட்டே, இன்னொரு தடவை போய் சொல்லுகிறார். மறுபடியும் போகிறார். 2வது தடவையும் சிவபெருமான் திருவாரூர் திருவீதிகளிலே நடந்து வருகிறார். இப்ப பெருமானாவே வர்றார், சிவலோகமே அவர் கூட வருது. போன உடனே பறவையார் இவர் வர்றதை பார்த்துட்டு எதிர்கொண்டு உள்ள அழைச்சிட்டு போறார். வாங்கோ, நான் முதல்ல தெரியாம இப்படி பேசிட்டேன், உள்ள வாங்கன்னு. அவனை சேர்த்துக்கம்மா சுந்தரனை. நீங்க சொன்னா அப்புறம் என்ன இருக்கு, அதை சொல்லு. அப்புறம் சுந்தரர் அங்க போறார். திருவாரூர் திருவீதிகளில் தன்னுடைய நண்பனாகிய சுந்தரனுக்காக ஆரூர் பெருமான் 2 முறை திருவீதிகளிலே நடந்து அவன் மனைவியிடம் தூது போகிறார். தூது நடந்த ஊர் திருவாரூர். இங்கு போறார். இந்த திருவாரூரை விட்டுட்டு அவர் எந்த ஊருக்கு போனாலும் திருவாரூர் நினைப்பு அவருக்கு வந்துடும். திருவஞ்சைக்களம்னு ஒரு ஊர் சேர நாட்டில் இருக்கு. அங்க போய் இருக்கிறார், திருவாரூர் நினைப்பு வந்துடுது. அப்பதான் அவர் பாடுற பாட்டு, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்பழனத்து அணி ஆரூரானை, மறக்கலும் ஆமே. மறக்க முடியுமா என்று அவர் பாடுகிறார். இப்படி பாடி இருக்கிற போது கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை சுந்தரருக்கு கிடைத்தது. எந்த அடியாருக்கும் கிடைக்காத பெருமை சுந்தரருக்கு மட்டும் கிடைத்தது. சேர நாட்டுக்கு போனார், சேர நாட்டில் இருக்கிறார். இருக்கும்போதே அவருக்கு வாழ்க்கை. இனிமே நாம் கைலாயத்துக்கு போய் சிவபெருமானுக்கு நேரடியாக தொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு, நான் வர்றேன்ப்பா, நான் வர்றேன், இனிமேலும் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படிங்கிறார். சிவபெருமான் என்ன பண்றார், வெள்ளை யானையை அனுப்புறார். அனுப்பி இவனை அழைச்சிட்டு வா, சுந்தரனை அழைச்சிட்டு வாங்குறார். சுந்தரர் தன்னுடைய நண்பராகிய சேரமான் பெருமாள் நாயனாரையும் கூடவே அழைச்சிட்டு போறார். நான் ஒன்னதானே வர சொன்னேன், அவனே நான் என் நண்பன், எனக்கு உதவியா இருந்தான், அவனையும் சேர்த்துக்கான. அப்புறம் 2 பேருமாக உள்ளே போகிறார்கள். அந்த எப்படி வந்தாரோ அதே மாதிரி போய் சேர்ந்து கொண்டார். அதன் பிறகு தொண்டு செய்கிறார். அப்புறம் இந்த பார்க்குற வேலையெல்லாம் விட்டுட்டார். இந்த பார்த்ததுனால தான் பூமிக்கு வந்து இந்த கஷ்டமெல்லாம் பட வேண்டியதாக போச்சு. இனிமே இந்த வேலை வச்சுக்கப்படாதுன்னு சொல்லி வச்சுட்டார். நமக்கு அந்த தண்டனையெல்லாம் கிடைக்காததுனால நாம் இருக்கோம் என்று சொல்லி அருமையாக கேட்ட எல்லா பெருமக்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடியார்களுக்கு ஒரு அறிவித்தல். கொஞ்சம் தரணும்.
ஒரு பதக்கம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதை உரியவர்கள் காரியத்தில் எல்லாரும் கொடுங்க.